கான்ஸ்டன்டைன் உண்மையிலே சாத்தியமான இலக்கு தானா அந்த 200+ன்றது? மிக சாத்தியமான இலக்கு என்றுதான். இல்லை அப்படியே கன்வெர்ட் பண்ணா போதுமா எண்ணிக்கையை? நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றியை அப்படியே சட்டமன்றத்திற்கு கன்வெர்ட் பண்றதுங்கிறது அரித்மெட்டிக்கா சரியா இருக்கும், தேர்தல் களத்தில் அது சரியா இருக்குமா? இல்லை, நம்ம இதில் அரித்மெட்டிக் ஒரு வகையில் பார்த்தா நேற்றைய தேர்தலுக்கு நாளைய தேர்தல் கட்டியம் கூற முடியாது, நாளைய தேர்தலுக்கு இன்றைய தேர்தல் கட்டியம் கூற முடியாது. ஏன்னா ஜனநாயகத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட தேர்தலினுடைய நிலைகள் மாறி போயிடும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாண்டியன், நம்ம ஒடிசாவில் பாண்டியனை அமித்ஷா பேசுவதற்கு முன்னால் இருந்த சூழல் வேறு, பேசிய பிறகான சூழல் வேறு. ஆனால் எங்கள் மாண்புமிகு தலைவர் சொல்லியிருப்பது அந்த 200+ என்கிற இடத்தை நோக்கிய நமது பயணத்திற்கான நம்மளுடைய அடித்தளம் ஓங்கி அமைக்க வேண்டும். எனவே இந்த அரசியல் முப்பெருமுழாவை நாம் கொண்டாடுவதற்கு கழக உடன்பிறப்புகள் தயாராகுங்கள் என்கிற அந்த கடிதம். எந்த இடத்திலும் இப்போ 2021 நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, அதுல இருந்து இப்போ சதவிகிதம் கூடித்தான் இருக்கு. 2021 விட 3 to 4% நாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கோம். அப்படி பார்க்கும்போது நீங்க ராஜஸ்தான்லயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலேயோ ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையோடு அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் விழுந்ததை போல கூட இங்கு இல்லை. அப்படியானால் நாட்டு மக்கள் ஒரு பக்கம் மோடி வேண்டாம் என்ற முடிவெடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆட்சியின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் இந்த அளவிற்கு நாங்கள் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. எங்கேயேனும் ஒரு இடத்தில் டிசாட்டிஸ்பாக்சன் மக்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த வெற்றியினுடைய இந்த பெர்சன்டேஜினுடைய இது இன்னும் குறைந்திருக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தலை விட நாங்கள் இப்பொழுது 3-4% அதிகரித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது நாட்டு மக்களுக்கு தளபதியார் மீது 21க்கு பிறகு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. ஒருவேளை இப்பொழுது நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது ஏதேனும் எங்கேனும் குறைகள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் இந்த 2 ஆண்டுகள் இன்னும் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிற போது உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது. 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு நீங்க களத்துக்கு வரப்போறீங்க 2026. அதிமுகவும் களத்தில் இருக்கும். அதே மாதிரி திரு சீமானுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு கூட்டணியாக தனித்து. அதே மாதிரி விஜய் களத்துக்கு வரப்போறார். இப்ப இவ்வளவு இருக்க போது நீங்க எப்படி 200+ங்கிற இலக்கை சாத்தியப்படுத்த முடியும்? அது உங்களுடைய கேள்வியில ஒண்ணு என்னன்னா, நீங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை விழுந்த வாக்கை அவர்கள் 26 தக்க வைக்க முடியாது. ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல். ஒருவேளை கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட மோடியின் மீதான ஒரு ஈர்ப்பு இருந்தவர்கள் வாக்களித்திருக்கலாம். அது 2026 அவர்களுக்கு இல்லை, உறுதியாக இல்லை. அப்படியானால் இந்த 11% நாம் வைத்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. இல்லை, திமுக நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றியை கன்வெர்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு சொல்ல முடியும்னா அது எல்லா கட்சிக்கும் பொருந்து தானே? அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன். இப்பவுமே நான் அதைத்தான் அழகா சொன்னேன். எங்க தலைவர் மேல இருந்த நம்பிக்கையும் மோடிக்கு எதிரானதும் சேர்ந்து இந்த வெற்றி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் 21 எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை விட உள்ளபடி சொல்ல போனால் இது பாராளுமன்ற தேர்தலில் இன்னும் 4% நாங்கள் கூட்டி வாங்கி இருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. எங்கள் தலைவரின் மீதான, எங்கள் தலைவர் ஆட்சியின் மீதான நம்பிக்கையின்பால் தான். யார் ஒருவர் மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் இன்னொருவரை கை காட்ட முடியும். காங்கிரஸ் வந்தா ஒரு நல்லாட்சி தருவோம், நாங்க உங்களுக்கு செஞ்சிருக்கிற மாதிரி அவர்கள் வந்தால் நல்லது செய்வார்கள் என்று தளபதி சொல்லுகிற போது நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அவர் சொல்லுகிறார் நாங்கள் 200+. ஏற்கனவே 2 முறை 200க்கு மேல் நாங்கள் அடித்திருக்கிறோம். அண்ணன் சொல்லுகிற போது 1971 சொன்னார், 205. அதே மாதிரி 221 வாங்க முடியாதது அல்ல. நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை நாம் வலுவான காரணம் இருந்தது. 96 கூட்டணியாக நீங்க வாங்குவதற்கு அதிமுக அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. உங்களுக்கு வலுவான ஒரு காரணம் இருந்தது. அந்த முறை தமாக பிரிஞ்சு வர்றாங்க காங்கிரஸ்ல இருந்து, இவ்வளவும் ஒன்று சேர்ந்த பிறகு உங்களால் அதை சாத்தியப்படுத்த முடியுது. இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் அமையுமா? அதாவது ஒவ்வொரு நேரத்திலும் எது தீர்மானிக்கிறது என்பது அந்தந்த தேர்தலில் தான் முடிவாகும். நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா 96 இந்த மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். 2011 ஏடிஎம்கே 203 இடம் பிடிக்குது கூட்டணி. என்ன இருந்தது இல்லையா?
as per the performance நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் 2006 இருந்து 2011 வரைக்கும் கொடுத்த ஒரு ஆட்சியை போல் ஒரு இந்த மண்ணுக்கான ஒரு வளர்ச்சி அரசியலை ஒரு ஆட்சியை யாரும் கொடுத்து விட முடியாது. ஆனால் அங்கே மாறுபடுகிறது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், மக்களுடைய மனநிலை ஒரு தலைவன் மீதான நம்பிக்கையாக மாறுமே ஆனால் அது நிச்சயமாக எங்களுக்கு தொகுதியாக மாறும். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி இருக்கிற 200+ அப்சல்யூட்லி எங்களுக்கு சாத்தியமானது.